ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ்லேருந்து 200 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு ரிவிஷன் மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம இதுக்கப்புறம் வீடியோ ரிவிஷன் வீடியோ போட போகிறோம் தமிழ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். மேதினி என்னும் பொருள் உலகம். கீழ்கண்டவற்றில் வழச்சுழி எழுத்து அல்லாதது எது? ழ. கீழ்கண்டவற்றில் இடச்சுழி எழுத்து அல்லாதது எது? ஏ. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இதுநீ கருந்தினை ஆயின் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கடல்நீர் முகந்த மகச்சுழி எழில் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. நெடுவெஞ்சுழி நெடுவசி பரந்தவடு பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் பாரதியார். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. புகலிடம் என்பதன் ஆங்கிலச் சொல் என்ன? சான்ச்சுரி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? டாக்டர் சலீம் அலி. தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். பாரதி என்னும் சிறப்பு பட்டம் பாரதியாருக்கு யாரால் வழங்கப்பட்டது? எட்டயபுர மன்னர். சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் எது? ஆர்டிக் ஆலா. ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? காரல் கபெக். ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு சவுதி அரேபியா. ஐக்கிய நாடுகள் சபை சோபியாவிற்கு வழங்கிய பட்டம் என்ன? புதுமைகளின் வெற்றியாளர். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது? கடல்நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ராமன் விளைவு வெளிப்பட்ட நாள் எது? 1928 பிப்ரவரி 28. மக்கள் கவிஞர் என்ற அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் யார்? ஈ.வே. ராமசாமி. எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது? மதுரை. நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. ஔ என்னும் எழுத்தின் இணை எழுத்து எது? உ. விவேகானந்தர் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? தேசிய இளைஞர் தினம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். தாள் என்பதன் பொருள் என்ன? நாக்கு. தை முதல் நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? திருவள்ளுவர் ஆண்டு. தை இரண்டாம் நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? திருவள்ளுவர் நாள். உருத்திரன் கண்ணான 10 பாட்டில் எந்த நூல்களை எழுதி உள்ளார்? பெரும்பனாற்றுப்படை பட்டினப்பாலை. பெரும்பனாற்றுப்படையின் பாட்டுட தலைவர் யார்? தொண்டைமான் இளந்திரியன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற்ற பிறகு வழிகாட்டுவதாக பாடப்படுவது எது? ஆற்றுப்படை இலக்கியம். 10 பாட்டு நூல்கள் யாவை? அனைத்தும். தவறான இணையை கண்டுபிடி. அழுவம் உடல். உலகிலிருந்த தன்னை உருக்கொழு வங்க புலவுருத்திரப் பெருங்கடல் நீர் இடைப்போல என்ற வரிகளின் ஆசிரியர் மதுரை இளஞானகர். அகநானூறு எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. எட்டுத்தொகை நூல்கள் அல்ல. மேற்கண்ட எவையுமில்லை. இயற்கை வாங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று. எந்த நூல் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் குறிப்பிடுகிறது? தொல்காப்பியம். கடலோடா கால்வல்
நெடுந்தேர் கடலோடும் நாவையும் ஓடா நிலத்து. இந்த வரி இடம்பெற்று உள்ள நூல் திருக்குறள். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்த கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதைக் கூறும் நூல் பட்டினப்பாலை. அருங்கலயம் தரீஇயர் நீர்மிசை நீவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. எந்த நாடு அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களின் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது? நியூசிலாந்து நாடு வெல்லிங்டன் அருங்காட்சியகம். பிற்காலச் சோழர்களில் யார் யார் பெரிய கப்பற்படையைக் கொண்டு பல நாடுகளை வென்றனர்? ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன். கலைசெய் கம்மியர் வருங்கென கூயின. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. கூற்று 1. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் ஏரா எனப்படும். கூற்று 2. கப்பலை நிலையான ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். 1ம் 2ம் சரி. கூற்று: கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் ஆகும். கூற்று 2. சமுக்கு என்னும் ஒரு கருவி கப்பலின் பயன்படுத்தினர் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 1 மட்டும் சரி. எடுத்தேன் கவி என்று வரைந்திர என்னை எழுந்தென்று சொன்னது வான் என்ற வரிகளின் ஆசிரியர் பாரதிதாசன். தவறான இணையை கண்டுபிடி. கழனி கடல். நாலடியார் எந்த பால் கொண்டது? 3. பள்ளி தலைமையேத்து கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசமென்று தொல்கொட்டுவோம் என்ற அடிகளின் ஆசிரியர் பாரதியார். திருக்குறளால் வி. முனுசாமி எழுதிய நூல் அல்ல. திருக்குறள் தெளிவுரை. சுப்ரபாரதிமணியன் நடத்திய இதழ். கனவு. சுப்ரபாரதிமணியன் எழுதிய நூல் அனைத்தும். நன்னூல் என்னும் இலக்கண நூல் எழுதியவர் பாவணந்தி முனிவர். ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லில் உள்ள குறில் எழுத்துக்கள் யாவை? நோ, து. கூற்று 1. ஆ என்னும் சொல்லின் பொருள் பசு. கூற்று 2. ஈ என்னும் சொல்லின் பொருள் கெடு. 1 மட்டும் சரி. கூற்று 1. ஊ என்னும் சொல்லின் பொருள் மகிழ்ச்சி. கூற்று 2. ஏ என்னும் சொல்லின் பொருள் அம்பு. 2 மட்டும் சரி. கூற்று 1. ஓ என்னும் சொல்லின் பொருள் மதகுநீர் தாங்கும் பலகை. கூற்று 2. கா என்னும் சொல்லின் பொருள் சோலை. 1ம் 2ம் சரி. கூற்று 1. கூ என்னும் சொல்லின் குயில். கூற்று 2. கை என்னும் சொல்லின் பொருள் வாழ்க்கை. 1ம் 2ம் தவறு. கூற்று 1. சோ என்னும் சொல்லின் பொருள் சோர்வு. கூற்று 2. தா என்னும் சொல்லின் பொருள் கோடு. 2 மட்டும் சரி. மீன் போன்ற கண்கள். இதில் உவமையன எது? கண்கள். போதிலாயினும் இமயமாயினும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. பழமொழி 400 எந்த நூல்களுள் ஒன்று? 17 கீழ்க்கணக்கு. பட்டியல் உடல் பட்டியல் 2 பொருத்துக. விஜயா சிந்துக்கு தந்தை. அன்னம் விடு தூது. மீரா. தமிழன். காந்தவராயன். மணிக்கொடி. சோ. விருதாசலம். தொல்காப்பியம் என்ற நூலின் அதிகாரங்களில் வேறுபட்டது எது? அணி. தமிழ் எழுத்துக்களில் மிகப் பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். மக்கள் வாழும் நிலப்பகுதி குறிக்கும் சொல் எது? வைப்பு. தராசு. பாரதியார். இலக்கண வரலாறு. இளங்குமரனார். குழந்தை இலக்கியம். வாணிதாசன். பஞ்சமிகுங்கள். புலவர் செ. ராசு. முந்தை மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில்மகவே இவ்வடிகள் பாடியவர் யார்? து. அரங்கன். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? இளங்குமரனார். புள்ளிகளும் எழுத்துக்களும் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி.
எகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் அடுத்து இரு புள்ளிகள் வந்தால் அவை ஔகர வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. எடுத்துக்காட்டு: கௌ. மகர எழுத்து குறிப்பிட்ட வகர எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர். குற்றியலுகர குற்றியலிகர எழுத்துக்கள் குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளிகள் இட்டனர். கூற்று 1, 3 மட்டும் சரி. வானம் அலைந்து அனைத்து அலைந்திடு வான்மொழி வழியவே என்ற அடிகளைப் பாடியவர் பாரதியார். ஓரெழுத்து ஓர் மொழிகளில் உள்ள குறில் எழுத்துக்கள் எண்ணிக்கை யாது? 2. பாரதியார். செந்தமிழ் தென். இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர். வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். தேசிக விநாயகனார். கவிமணி. வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. எகர ஔகர வரிசை எழுத்துக்கள் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். ஏ என்னும் எழுத்துக்கு கீழ்க்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழி இட்டு ஓ என்னும் எழுத்தாக உருவாக்கினார். எகர ஔகர வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் குறிக்க இரட்டைக் கொம்பு ஒற்றைக் கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரிவடிவத்தை அறிமுகப்படுத்தினார். கூற்று 1, 2 மற்றும் சரி. தமிழ்மொழி வாழ்த்து. பாரதியார் கவிதைகள். சொற்பூங்கா. தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள். ஓடை. தொடுவானம். நிலம். பொது. தமிழக பழங்குடிகள். கோணகாத்துப் பாட்டு என்ற பாடலில் இடம்பெறும் கடவுள் பெயர் முருகன். நிலம் தீ நீர் வளி வீசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலில் இவ்வடி இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். தாழ் அல். தழுவுதல். மயக்கம். கலவை. முழவு. இசைக்கருவி. விண்ணம். சேதம். கால்மார்க்ஸ் ரெடாங் என்னும் தாவரத்தில் பெயர் கொண்ட பிரம்பு என்னும் கொடி வகையைச் சார்ந்த தாவர தற்போது அருங்கிட்ட இடம் எது? தமிழ்நாடு. அளபெடை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவிடை நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவதுமுண்டு. உயிர் எழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபெடை என்பர். தாழ் அல் என்ற சொல்லில் ழ என்னும் எழுத்தை 2 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அதற்காக ழ வை அடுத்து அ இடம்பெற்றுள்ளது. கூற்று 1, 2 மட்டும் சரி. பாய்கள் தொடர்புடைய கூற்றில் தவறானது எது? குழந்தைகளை படுக்க வைக்க உதவுவது தாழ்ப்பாய். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனை. சிங்கம். குருளை. புலி. பழர். யானை. பிளிரும். பசு. கதரும். தமிழ்மொழியை எழுத்தை இருவகை எழுத்துக்கள் வழக்களித்திருந்த எனக் கூறும் கல்வெட்டு அரசலூர் கல்வெட்டு. தமிழ் வரிவடிவ வளர்ச்சி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றில் எழுதினர். பொருள்களின் தன்மைக்கு ஏற்ற எழுத்துக்களின் வடிவம் அமைந்தது. பாறைகளில் செதுக்கும்போது வளைகோடுகள் பயன்படுத்தப்பட்டன. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவதும் கடினமாகும். கூற்று 1, 3 மட்டும் சரி. தமிழிசை இயக்கம். இளங்குமரனார். தமிழக பழங்குடியின. பக்தவத்சல பாரதி. கதர் பிறந்த கதை. கவிமணி. தூண்டில் கதைகள். ரங்கராஜன். நெஞ்சில் ஈரமில்லாதார் நாண நீளு ளைக் கோட்டையைக் காட்டி என்ற அடிகளைப் பாடியவர் வாணிதாசன். புள்ளிகளும் எழுத்துக்களும் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. எகர ஔகர குறில் எழுத்துக்கள் குறிக்க எழுத்துக்களில் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. அகர வரிசை உயிர்மெய்க் குறில்களை அடுத்து பக்கப்பள்ளி இடம்பெற்றல் அவை நெடிலாக கருதப்பட்டன. எடுத்துக்காட்டு: க, கா. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் ஒற்றைப் புள்ளி இட்டனர். எக, கை, கை.
கூற்று 1, 2 மற்றும் சரி. தனித்தமிழ் இயக்கம் என்னும் நூலை எழுதியவர் இளங்குமரனர். லெக்சோகிராஃபி அகராதியியல். எபிகிராஃபி கல்வெட்டு. பிக்டோகிராஃபி சித்திரம் எழுது. கான்சொனன்ட் மெய்யெழுத்து. காடர்கள் என்னும் மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைத்தனர்? அளப்பு. கூம்பேடு மீம்பாய் கலையானது என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. நம்ம இந்த வீடியோவில் 200 கொஷின் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இப்போ 100 கொஷின் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்க 100 கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் மெட்டீரியலை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.